ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா அசிங்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சோழன் ஒரு தப்பான ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க. அவங்க வேலை செய்கிற இடத்துல இருந்து அந்த காசை திருடிட்டாங்க. ஆனால் இதுவே கடைசியில் நம்ம நிலாவோட அவமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக வந்து தேடி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம சோழன் இந்த மாதிரி அவங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து அந்த பணத்தை எடுத்திருக்கக்கூடாது, அவர் பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு தான் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக அவர் வேறு ஏதாவது ஒரு வழியில் ட்ரை பண்ணி நம்ம நிலாவுக்கு அந்த 5 லட்ச ரூபாய் காசை கொடுத்து அந்த பார்ட்னரா சேர வேண்டிய அந்த காசை வந்து கம்பெனியில் கட்டியிருந்தாக்கா நம்ம நிலாவோட கௌரவமாக வந்திருக்கும். ஆனால் இப்போ இந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கம்பெனியில் கட்டினாலையும் கூட அப்போ அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பணம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த வேலை செய்கிற இடத்துல திருடிட்டு வந்த அந்த பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களே. அப்படி நினைக்கும் போது என்னுடைய உடம்பு கூசுமே. இது நீ கொஞ்சம் கூட யோசிச்சே பார்த்துருக்க மாட்டியா சோழா, ஏன் இது மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து உன்னை நான் காசு கேட்டு, நான் காசு இல்லைனா கூட பரவாயில்ல, நான் கௌரவமாக இருந்திருப்பேன், ஆனால் இப்போ காசுக்காக வேண்டி அவர்கிட்ட இருந்து அந்த பணத்தை திருடிட்டு வந்து இப்போ எனக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டேன், நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா அப்படியே இருந்தாலும் எனக்கு அந்த கம்பெனி வேண்டாம் அப்படி சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு நான் வேறு ஏதாவது ஒரு கம்பெனிக்குள்ள வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பேன்ல, எதுக்காக நீ அவசரப்பட்டு அந்த மாதிரி காசெல்லாம் திருடிட்டு வர, என் மேலே அக்கறை வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ரொம்பவும் அசிங்கப்படுத்துகிற சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ரொம்பவே வந்து கோவப்பட்டு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை நிலா, நீ அசிங்கப்பட்ட அவமானப்பட்டன்றதுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொன்னாலையும், போதும் சோழன் பேசாதீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து நம்ம சோழனை வந்து கண்டிக்கிறாங்க. இப்போ அவங்க ஓனர் என்ன பண்ணாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி சோழன் வந்து என் ட்ரால இருந்து காசை வந்து திருடிட்டு போயிட்டான், அவன் எங்கிட்ட 5 லட்ச ரூபாய் கடனாக கேட்டான், நான் கொடுக்கலன்றதுக்காக என் ரூமில் இருக்கிற அந்த பணத்தை வந்து இவன் திருடிட்டு போயிட்டான், கண்டிப்பாக இவன் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி வீடியோலாம் காட்டி சோழனை வந்து கைது பண்ண வைக்கிறாங்க. கடைசியில் நிலா வந்து அவங்க ஓனர்கிட்ட, அண்ணன் சோழன் பண்ணது தப்பு தான், அவனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அவன் என் மேலே வச்சிருக்கிற பாசத்தால் இது மாதிரி பண்ணிட்டான், இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காது, சோழன் பண்ணது சரின்னு நான் சொல்லலை, சோழன் பண்ணது தப்பு தான், ஆனால் நீங்கள் மன்னிச்சு விட்டுருங்கண்ணா, எவ்வளோ நாள் உங்ககிட்ட சோழன் வந்து நியாயமாக வேலை செஞ்சுருப்பான், இப்போது என்ன ஒருத்தர் அசிங்கப்படுத்திட்டாங்கன்றதுக்காக வேண்டி தான் அந்த காசை திருடிட்டான், மற்றபடி சோழன் நல்லவன் தான், நான் உங்களுக்கே தெரியும், சோழனை மன்னிச்சு விட்டுடுங்க, இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சோழனோட ஓனர்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம சோழன் தான். நம்ம சோழன் மட்டும் அந்த காசு திருடாமல் இருந்ததாக்கா நம்ம நிலாவுக்கு வந்து மென்மேலும் அந்த அசிங்கமும் அவமானமும் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இப்போ அது மாதிரி நடந்துருச்சு. இப்போ வேறு யாரும் வந்து நம்ம சோழனுக்காக பேசுவாங்க, நம்ம நிலா தான் வந்து சோழனுக்காக வேண்டி அவங்க ஓனர்கிட்ட, அண்ணா சோழன் பண்ணது தப்பு தானா, மன்னிச்சிருங்கண்ணா, தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி அவங்க மேலே கொடுத்துருக்குற அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குங்கண்ணா, இப்போ தான் பல்லவன் பண்ண தப்புக்காக போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் போயிட்டு வந்திருக்கிறாரு, இப்போ மறுபடியும் சோழன் இது மாதிரி திருடிட்டான் அப்படின்ற விஷயம் கேள்விப்பட்டா அவர் சுத்தமாக மனசு உடஞ்சி போயிடுவாருண்ணா, தயவு செஞ்சு அந்த கேஸை வாபஸ் வாங்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து அவங்க ஓனர்கிட்ட பேசி அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. அப்போது நம்ம சோழன் இதுக்கப்புறம் எங்கே வேலை செய்வாங்க, ஏன்னா அவர் வேலை செஞ்சிருந்த இடத்துலையே காசு திருடிட்டான் அப்படின்னும் போது அவர் எப்படி மறுபடியும் சோழனுக்கு வேலை கொடுப்பாங்க, ஏண்டா இப்போது நீ என் கையிலேயே வந்து என் ட்ராவிலே வந்து கையை வச்சுட்ட, இதுக்கப்புறம் எப்படா உன்னை இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு வச்சுக்க முடியும், உனக்கு இந்த கம்பெனியில் வேலைலாம் ஒன்றும் இல்லை, நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்வார். அப்படி சொன்னாக்கா இப்போ நம்ம நிலாவுக்கும் வேலை இல்லை சோழனுக்கும் வேலை இல்லைனாக்கா எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும். நம்ம சோழன் இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம சோழன் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கணும். அதாவது இவ்வளோ டீட்டெயிலாக இவ்வளோ அறிவாக பேசுகிற நம்ம சோழன் இதை கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாரா, நாம் இங்கேருந்து காசு எடுத்தாக்கா அது கண்டிப்பாக நாம் தான் எடுத்தோன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களே, இப்போ போலீஸ் கைது பண்ணிடுமே அப்படின்ற ஒரு நினைப்பு நம்ம சோழனோட மனசில் வராமல் நம்ம நிலா மேலே வச்சிருக்கிற பாசம் மட்டுமே முழுசாக இருந்தது. ஆக மொத்தம் என்ன பண்ணுறது, இந்த காசு எடுத்து போய் கம்பெனியில் கட்டினாலும் அவமானம், இந்த காசை திருடினதுனால நம்ம சோழனை ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, அதுவும் ஒரு அவமானம். சரிங்க, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நம்ம நிலா எப்படி சோழனை காப்பாற்ற போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.